அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பயணமானது தெக்கன் குருசுமலை விளரடை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டத்துலேருந்து 27 கிலோமீட்டர் பக்கத்தில் வருது. மார்த்தாண்டம், குளுத்துறை, மேல்புறம் ஜங்ஷன் வந்து அங்கேருந்து இடது பக்கம் திரும்பி அங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா சிறிய கொல்லை என்னும் இடம் வரும். இங்கேருந்து நேரே செல்கிற ரூட்டில் நம்ம பயணம் செய்யணும். மேற்புறம் தாண்டிட்டாலே அந்த குருசுமலைக்கு போகிறதுக்கு நம்ம அங்கங்கேட்டு விளம்பர போர்டுகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அலங்கார விளக்குகள், அலங்கார வளைவு தோரணங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெள்ளரடையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு மரக்குருசு வச்சுருக்காங்க போகிற வழியில். நம்ம இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் இதில் இடது பக்கம் திரும்பிடணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம்னு சொன்னால் அந்த குருசுமலை அடிவாரத்துக்கு வந்துடுவோம். இடத்துக்கு பேர் ஆராட்டுக்குழி ஜங்ஷன். இந்த இடத்துல குருசுமலைக்கு போகிறதுக்கு ஒரு அலங்கார வளைவு சிமெண்ட் கற்களால் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதில் வலது பக்கமாக இதுக்குள்ளாடி போயிடணும். இரண்டு பக்கமும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கிறது. நமக்கு முன்னாடி தெரிகிற மலை தான் அந்த குருசு மலை. இதுதான் பேருந்து நிலையம், குருசுமலை பேருந்து நிலையம். நம்ம வண்டியை எங்கேயாச்சும் பார்க் பண்ணிக்கிட்டு நடந்து செல்வோம் வாங்க. இப்போ மாலை 4:30 மணி ஆகுது. இடத்துல குருசுமலை எப்படி தோன்றியிருக்குன்னா, 1940 வந்து ஜார்ஜ் என்பவர் விவசாயம் செய்து வாழ்க்கை ஓட்டுவதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த மலையின் மேலே வந்து விவசாயம்லாம் செய்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவருக்கு மனைவிக்கு சுகம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் காட்டு விலங்குகளுக்கு தொந்தரவு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ என்ன செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் கீழே ஒரு சர்ச் இருந்திருக்கு. அந்த அதில் பங்கு தந்தையாக இருந்த ஜான் பாப்பிஸ்ட் என்னொரு பங்கு தந்தை இருந்திருக்காங்க. இந்த மலையின் மேல் பகுதியில் ஒரு சிலுவை வச்சுருக்க சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த மலையின் அடிவாரத்தில் வந்திருக்கோம். இதில் ஒரு சிற்றாலயம் வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே இருந்து இந்த இயற்கை ரசிப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. இப்போ சாயந்தரம் இந்த திருப்பலி, தமிழ் திருப்பலி இங்கே நடந்துகிட்ருக்கு. இதுதான் இந்த சிற்றாலயத்தின் உள்பகுதி. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஜான் பாப்பிஸ்ட் அந்த ஃபாதரோட சொரூபம். பாருங்கள், அந்த சிற்றாலயத்தின் அழகை பாருங்கள். இது எதிர்ப்புறத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதிலிருந்து தான் நம்ம மேலே மலைக்கு போகணும். இங்கே இந்த இடத்துலையும் ஒரு தியான பகுதி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கேருந்து அடுத்த பகுதிக்கு நாம் இங்கே போயிடுவோம். நடந்து செல்லணும். இந்த
இடத்துல சாலி மாதிரி இருந்தாலும் நாம் நடந்து ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது பாருங்கள். நல்ல ஏற்றம் மாதிரி இருக்குது. அப்புறமா இந்த ஜார்ஜ் அந்த விவசாயி வந்து மேலே குருசு நிறுவன பிறகு தனது மனைவியின் வியாதிகளெல்லாம் படிப்படியாக குறைந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஈடன் கார்டன் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ஜார்ஜ் என்பவர் தனது பிள்ளைங்களின் படிப்பிற்காக வேறொரு இடத்திற்கு போயிருக்காரு. அதன் பிறகு அந்த குகை சும்மா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எஸ்த்ரான் என்பவர் அந்த குகையில் வந்து தங்கி விவசாயம் செஞ்சிட்ருக்காரு. அப்புறமா அவருடைய வாழ்க்கையும் நல்லா வந்துட்டு இருந்த டைமில் படிப்படியாக இங்கே இந்த மலையின் மேலே இருந்த குருசை அவர் மொத்தத்துக்கு மறந்தே போயிட்டார். அதன் பிற்பாடு தனது மகனுக்கு தீராத நோய் வந்திருக்கு பாருங்கள். ഇത് മുകളിൽ നിന്ന് വരുന്നതാണ്. മുകളിൽ ഒരു അടിപൊളി വലിയൊരു പാറയുണ്ട്. പാറക്കടുത്ത് നിന്ന് വരുന്ന ഓടയാണ്. ഒരു മഴ പെയ്താലാണ് ഇത്രയും വെള്ളം വന്നത്. ഒരു മഴയ്ക്കില്ലേ ഒറ്റ മഴയിലാണ് ഇത്രയും വെള്ളം വന്നത്. ഇത് ഊട്ടുകയാണ്. നല്ല ഐസ് പോലത്തെ വെള്ളമാണ്. ഐസ് പോലത്തെ വെള്ളം അടിപൊളി. ஜெபிக்க தொடங்கினாராம். அதன் பிற்பாடு தனது மகனுக்கு நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த மலைக்கு மேலே அந்த குருசானது பல வருடங்கள் ஆனதால் சிறிதாக சேதம் அடைஞ்சிருக்கு. அதை வந்து இந்த கீழே அந்த மலையின் அடிவாரத்தில் இருந்த தேவாலயத்தில் பங்கு தந்தை ஜார்ஜ் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல தியானிப்பதற்காக ஒரு தியான மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் மேரி மாதா சிலையும் அப்புறமா அன்னை தெரசா சிலையும் வச்சுருக்காங்க. இங்கே இருந்து திரும்பவும் நடந்து சென்றாங்கன்னா இன்னொரு சிற்றாலையும் எழுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த பங்கு தந்தை ஜார்ஜ் என்பவரின் ஆலோசனைப்படி இருவர் சேர்ந்து இந்த மலையின் மேல் நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த குருசானது நிறுவியிருக்காங்க. இங்கேருந்து சிறிது நம்ம நடந்து சென்றால் இந்த மரக்குருசை எல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும். இதில் மரத்தில் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இங்கே ஒரு சிலையை மரத்திலேயே செதுக்கியிருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது பார்ப்பதற்கு. அடுத்து நடந்து சென்றோன்னா ஒரு நம்ம பார்ப்ப எதுன்னா ஒரு திருச்சிலுவை வழிபாடுற இடம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இயற்கையில் இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதிலேருந்து மேலே வந்தோம்னு சொன்னால் திரும்பவும் நடந்து மேலே வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறோம். இந்த மலையின் மேல் இந்த குருசு நிறுவப்பட்டதையும் இங்கு நடந்த நிகழ்வுகளையும் கேள்விப்பட்ட இந்த மலையின் அடிவாரத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் இந்த மலையின் மேல் நோக்கி சென்று ஜெபிக்க தொடங்கியிருக்காங்க. இங்கே கழிப்பிட வசதிகள் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம மேலே நடந்து சில இடங்களில் வந்து கடைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வியூ கிடைக்குது. நாம் சென்றது மாலை வேலையானதுனால பார்ப்பதற்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் ரொம்ப ஏற்றமாக இருக்குது. நம்ம ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் பாருங்கள். அதையும் தாண்டி இந்த மக்கள் மேலே வந்து ஜெபிக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் கல்லெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள்.
இங்கே வந்து ஒரு சிலுவைநாதர் சிலையானது வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குன்னு. இதை வந்து வார்த்தையால் நம்மளால் விவரிக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஒரு நாளைக்காவது இந்த இடங்களெல்லாம் வந்து பார்க்கணும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 7வது திருச்சிலுவை பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் இருக்குது மலையின் மேலே ஏறுறதுக்கு. இங்கே 2 நாளாகவே நல்ல மழை அடிச்சிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மழை நின்றுருக்கு பாருங்கள். இந்த மாலை நேரத்தில் இந்த இடம் எப்படி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய ஏறணும் பாருங்கள். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. மேலே வர்ற டைமில் குடி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. தயவுசெய்து இதே மாதிரியெல்லாம் செஞ்சிடாதீங்க. அது இயற்கைக்கு செய்கிற நம்ம ஒரு பெரிய துரோகம். இப்போ நம்ம பார்க்குறது சிட்டாறு 2. அழகு எப்படி இருக்கு பாருங்க. இதை நம்ம அனுபவிச்சா தான் தெரியும். நான் என்ன சொன்னாலும் அது விவரிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து வரைக்கும் அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த இயற்கை எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல கயிறு போட்டிருப்பாங்க. அதை பிடிச்சி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப வயதானவங்க கூட இந்த மலைக்கு மேலே வர்றாங்க. மலையின் மேலே வந்து மலையாள திருப்பலி நடந்துகிட்ருக்கு.
നടത്താൻ പാടുള്ളൂ. ബഹുമാനപ്പെട്ട പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരുടെയും വോളണ്ടിയേഴ്സിന്റെയും നിർദ്ദേശങ്ങൾ കർശനമായി പാലിച്ചുകൊണ്ടായിരിക്കണം ഈ തീർത്ഥാടനം നടത്തേണ്ട നിങ്ങൾക്കുണ്ട്. അതിനായി നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും തന്നെ നെറുകയിലുള്ള പ്രദേശിനെയോ വൈദികരെയോ സമീപിക്കണമെന്ന് വിനീതമായിട്ട് അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. നെറുകയിൽ വിശുദ്ധ പോലീസിന്റെ സന്നിധിയിൽ അർപ്പിക്കപ്പെടുന്ന ദിലീപിനെകളെ നിങ്ങൾക്കോ നിങ്ങളുടെ കുടുംബാംഗങ്ങൾക്കോ ബന്ധുക്കാരിക്കോ நாம் இந்த குருசு மலையின் மேல் பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போது மணி இரவு 7:30 மணி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு இங்கே மேலே ஏறுறதுக்கு. இந்த குருசுமலைக்கு நாம் மற்ற நாட்களிலும் வரலாம். ஆனால் இவ்வளவு வசதியாக இருக்காது. வசதின்னு சொன்னால் இந்த சைடில் எல்லாம் வந்து புல்லெல்லாம் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் அனுபவம் கிடைக்கல. ஏன்னா இப்போ மணி வந்து சாயந்தரம் 6:45 ஆக போகுது.
இந்த மலையின் அடிவார பகுதி அதாவது நம்ம இந்த குருசுப்பு மலைக்கு வர பகுதியானது தமிழ்நாடு பகுதியில் இருக்குது. இதன் மேல் பகுதி வந்து கேரளாவோட சேர்ந்தது. இங்கேருந்து நம்ம இந்த மலையின் மேலிருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கீழே இருக்க குனிச்சிப்பாறை, கொண்டைக்கட்டிப்பாறை, காளிமலை, சிட்டார் 1, சிட்டார் 2, கோழிக்கண்டான் மலை, கன்னித்தூண்மலை, குன்னத்துக்கால் மலை, நெய்யா டாம் ஆகியவை இங்கேருந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. വലിയ അടയാളമാണ് ആ രൂപം. അത് അപ്പോസ്തലന്മാർ വളരെ വ്യക്തമാക്കി പറയുന്നുണ്ട്. ഞങ്ങൾ കണ്ടതും കേട്ടതും തൊട്ടതും അനുഭവിച്ചറിഞ്ഞതുമായ സുവിശേഷമാണ് പ്രഘോഷിക്കുന്നത്. കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിന്റെ കുരിശുരൂപം അവർ കണ്ടു. അവർ വ്യക്തികളെ നമ്മൾ കാണാൻ പോകുന്നുവെങ്കിൽ അവർ ഓരോരുത്തരും തന്നെ വിഗ്രഹമായി മാറുകയാണ്. അതിന്റെ പേരാണ് വിഗ്രഹം. ദൈവത്തിൽ നിന്ന്, ദൈവാരാധനയിൽ നിന്ന് നമ്മെ മാറ്റി നിർത്തുന്ന എല്ലാ ഘടകങ്ങളും വിഗ്രഹങ്ങൾ തന്നെയാണ്. പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരുപക്ഷെ അങ്ങനെ നോക്കുക. இதுதான் இந்த மலைக்கு மேலே ஒரு கொடி மரம் வச்சுருக்காங்க. அதுதான் இது. மலையின் மேல் பகுதியிலையும் ஜெபமாலை, மெழுகுத்திரி எல்லாம் வச்சுருக்காங்க. தேவைப்பட்டுனா வாங்கிக்கலாம். இனி நம்ம இந்த மலையிலேருந்து மெதுவாக கீழே இறங்கிடுவோம். അതുകൊണ്ട് പുത്രൻ നിങ്ങളെ സ്വതന്ത്രരാക്കിയാൽ നിങ്ങൾ യഥാർത്ഥത്തിൽ സ്വതന്ത്രരാകും. നിങ്ങൾ അബ്രഹാമിന്റെ സത്യത്തിൽ, കാരണം എന്റെ വചനം നിങ്ങളിൽ വസിക്കില്ല. എന്റെ പിതാവിന്റെ, ഞങ്ങൾക്ക് പിതാവ് ഒന്നേയുള്ളൂ, ദൈവം. യേശു അവരോട് പറഞ്ഞു, ദൈവം ആണ് നിങ്ങളുടെ. ഞാൻ സ്വയമേവ ഉള്ളവനല്ല, അവിടെ നിന്ന് എന്നെ അയച്ചതാണ്. കർത്താവിന്റെ സുവിശേഷം. നമ്മുടെ പാപങ്ങൾ ചെയ്യുമാറാകട്ടെ. പരിശുദ്ധമായ അർപ്പിക്കുമ്പോൾ നമുക്ക് നൈനിക അനിൽ റോഷ്നാനി ആരോഗ്യ നിർമ്മിക്കുന്നതിന് மேலே இருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற அந்த ஊரில் போட்டிருக்க லைட்டெல்லாம் பாருங்கள். அந்த வீட்டில் எல்லாம் போட்டிருக்க லைட்டு, அப்புறம் இந்த சிலுவை மலையின் கீழே அடிவாரத்தில் இருக்கிற அந்த சிட்டாலயத்தில் போட்டிருக்க லைட்டு, இதை பார்க்குறோம். சாயந்தரம் மழை அடித்ததுனால எங்கள் மேலே நல்ல விட்டல் பூச்சியோட தொந்தரவு இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள். ആകയാൽ കർത്താവേ, അവിടുത്തെ മരണവും ഉയർപ്പും ഓർത്തുകൊണ്ട് അങ്ങയെ തിരുമുമ്പിൽ നിൽക്കുന്നതിനും അങ്ങയെ പരിചരിക്കുന്നതിനും മനസ്സിലാക്കി തീർത്തതിന് ഞങ്ങൾ നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ഇവന്റെ അപ്പോൾ രക്ഷയുടെ മാനപാത്രവും അങ്ങേക്ക് ഞങ്ങൾ അർപ്പിക്കുന്നു. இந்த இரவு வேளையிலையும் இவ்வளோ மக்கள் மலையில் ஏறிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போது லெந்து காலமாக இருக்கிறபடியால் இரவு எல்லாமே இந்த மலையில் ஏறுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. இங்கே ஒரு வேண்டுதல் செய்வதற்காக இங்கே ஒரு மணிக்கோபுரம் வச்சுருக்காங்க.
இரவானதுனால இந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கிற தேவாலயத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மலையின் மேலே அந்த குருசு இருக்கிற இடம். இந்த ராத்திரி வேளையிலையும் இந்த மலையின் மேலே ஏறுறதுக்கு இவ்வளோ மக்கள் இப்போவும் வந்துட்டு தான் இருக்காங்க பாருங்கள். நம்ம கீழே வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த இடம் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இதுதான் ஆராட்டுக்குழி ஜங்ஷன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். നന്ദി വണക്കം. ഇതോ അതോ ചെയ്യാനോ അങ്ങനെ സ്വന്തം ഉത്തരവാദിത്വത്തിൽ മനഃപൂർവമായ പ്രവൃത്തികൾ ചെയ്യാനുള്ളതും ബുദ്ധിയിലും ഇച്ഛയിലും